சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல, சண்டை வருது. நல்லதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. இப்படி பல படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு அப்பாவாக தெலுங்கு படத்தில் நடிக்கிற துணிச்சல் எங்கே வந்தது? புச்சி பாபு அவன் டேரக்டர் பேர். உப்பண்ணா டேரக்டர் பேர். முதல்ல சுகுமார் சார் அசிஸ்டண்ட்டு காசு சொல்லும்போது சரி சொல்லி சும்மா தான் கேட்க போனேன். அப்போது எனக்கு தெலுங்கு புரியும். தெலுங்கோ கன்னடமோ மலையாளம் நல்லா புரியும் வச்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும். கன்னடமும் தெலுங்கு ஓரளவு நமக்கு புரிஞ்சிடும், ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்க மொழி தானே. அப்போது எனக்காக தமிழில் கதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் பிரபாவன் ஒரு பையன் இருந்தான். நான் சொன்னேன், நீ தான் டைரக்டர், நீ சொல்லு எனக்கு அப்படின்னு சொன்னேன். தெலுங்குலேயே சொல்லு நீ வாட்டுக்கா, எனக்கு புரியாதெல்லாம் நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து போயிட்டோம். சூப்பராக சொன்னான். நான் விக்ரம் வேதாக்கெலாம் முன்னாடியே நான் நடிக்கணும்னு சொல்லி அவன் மறந்து வச்சுருந்தேன். எல்லோரும் கேட்டிருக்காங்க எப்படி அவர் நடிப்பார், நான் அவரை கூட்டு நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அவனோட நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் படம் தான் அவனுக்கு. ஆனால் அவன்கிட்ட ஒரு ரொம்ப டெடிக்கேஷன் இருந்தது. புச்சி பாபுக்கிட்ட ரெஸ்பான்சிபிளாக இருந்தான், கான்ஃபிடண்ட்டாக இருந்தான். அவன் மேலே சந்தேகம் வரவே இல்லை. எனக்கு ஒன்றும் நான் தெலுங்கு படம் நிறையா பார்த்ததில்ல, சும்மா சார் படமே 1-2 தான் பார்த்துருப்பேன். ஆனால் இவன் ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறான்னு மட்டும் அவனோட ஸ்கிரிப்டில் இருக்கு. அப்போ ஆக்சுவலாக எனக்கு டேட் வேறு இஷ்யூ இருந்தது. நான் வந்து உனக்காக பண்ணுறேன் பூச்சி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் பேசின சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. அது ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கிரிப்ட். அவ்வளோதான், அதுக்கு வெரி வெல் ஹேண்டில்டு. அதுக்கு மேலே அங்கே வேறு என்ன வேணும். இப்போ வரைக்கும் அவன் புச்சிக்கு எனக்கு வந்து புச்சிக்கு அவன் இன்ன வரைக்கும் அவனுக்கு என் மேலே அளவற்ற அன்பு இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ கூட அவன் மகாராஜா அப்போ வந்தான், என்னை அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தான். இப்போ நான் அவனுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. அவனே ஃபோன் பண்ணான், பெத்தி படம் பண்ணிட்டுருக்கான். அப்பப்போ பேசுவான், எனக்கு எப்போயோ வீடியோ கால் பண்ணுவான். பண்ணிட்டுருக்கான். இப்போ ஃபோன் பண்ணி, சார் நான் அந்த ட்ரெயிலர் ஷேர் பண்ணட்டுமா சார்னு கேட்டாப்புல, தெலுங்கு ட்ரெயிலர் பண்ணுறேன், உங்களையும் டேரக்டர் சொல்லி இன்டர்வியூ எடுக்கட்டுமா சார் நான் அதுக்கு மாதிரி அப்படின்னு கேட்டேன். நீ நல்லா அந்த அன்பு போதுண்டா பூச்சி, நீ நல்லா இருக்கு. இன்னும் அவனுக்கு என்ன ரொம்ப நல்ல பையன், நல்ல டேரக்டர். தெலுங்கில் இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக வரும். இப்போ இருக்கிறோட அவன் 2-3 கதைகள்லாம் சொல்லியிருக்கான் சார் எனக்கு. அப்பயே சொன்னான். அவன்கிட்ட அது ரைட்டிங்கில் வந்து அவன் ரைட்டிங் எக்ஸிக்யூஷன் வந்து கில்லாடி. அவன் நல்ல மியூசிக் டேஸ்ட் இருக்குது, நல்ல பாட்டு வாங்க முடியும், நல்ல சினிமாவை நல்லா புரிஞ்சுருக்காங்க. பல ஹிந்தி படங்களில் நீ நடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். இப்போ எதுக்கு சார் தெலுங்கு போய் எதுக்கு நடிக்கிறோமோ, மலையாளத்தில் போய் எதுக்கு நடிக்கிறோமோ அதுதான் ஹிந்தியும். மற்றபடி இங்கே வாங்குறதோட சம்பளம் கம்மி தான் சார். ஏன்னா இங்கே தான் மார்க்கெட் இருக்குது. கரெக்ட். அங்கே சம்பளம் கம்மி தான். அங்கே போய் டிமாண்ட்லாம் அதுக்காக போடாது, வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ அதுவும் ஸ்ரீராம் சார் மாதிரி ஒருத்தரோட ஒர்க் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. கேட்டினா சூப்பர் ஆக்டர். நிஜமே அவந்தம்மா வந்து ரொம்ப சென்சிபிளான ஆக்டர். ஃபர்ஜி ராஜன் டிகேவோட ஒர்க் பண்ணுது. அப்புறம் சந்தோஷம் சாரோட மும்பைக்கு ஒர்க் பண்ணேன், மாநகரத்தோட ரீமேக் தான். கிஷோர் பாலகிருஷ்ணன் மராட்டியில் அவர் பெரிய டேரக்டர், அவரோட உட்காந்து சைலன்ஸ் ஃபிலிம் நானும் அரவிந்த் சாமி சார்லாம் பண்ணுவோம். ஜவான். ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஓரளவு ஹிந்தி வந்து ரொம்ப நல்லா பேச வராது, ஓரளவு தான் பேச வரும். நான் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். 100-200 முறை படிப்பேன் சார் அந்த டைலாக்ஸ் படிச்சுட்டு. ஸோ நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் அது வேலை செய்யும்போதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சார். தெலுங்கு உப்பண்ணா வந்து எனக்கு தெலுங்கு எவ்வளோ பிடிச்சி மனசில் ஏறவே இல்லை சார், சுத்தமாக ஏறவே இல்லை. படிச்சுட்டு போய் எனக்கு ப்ராம்ப்டிங் இருந்தது. இப்போ எனக்கு பூரி சார் படத்தில் தமிழ் தெலுங்கு 2த்துலையும் ஷூட் பண்ணுறோம். இப்போ வந்து எங்களுக்கு எனக்கு நான் படிச்சிடறேன், ஏன்னா நிறைய பேர்ட்ட பேசி எனக்கு வந்துருச்சு. அப்போ வந்து அவன் எனக்கு தெலுங்கு டப்பிங் வேறு பண்ண சொன்னான். இல்லை பூச்சி அது எனக்கு வராது, அப்புறம் நான் தப்பாக டப்பிங் பண்ணி அப்புறம் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுலே ஒரு வேலையாக இருக்கும். நேட்டிவ் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒருத்தர் வச்சு அதை பேசிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை நான் பேசலை. ஹிந்தி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் அவங்களோட ஒர்க் பண்ணுறதுங்கிறதுல கிடைக்கிற ஒரு அனுபவம், புது இடம், புது ஊர், அங்கே போய் நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னு ஒரு ஆக்டராக ஒன்று தான் சார். மற்றபடி எனக்கு வேறு எந்த கணக்கு, எனக்கு அந்த மாதிரி பெரிய கணக்கெலாம் இருக்கா சார், பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஷாருக் கான்
ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன். ம். தான் என்ன பண்ணுறோம், அதை எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப நல்லா தெரியும். சுற்றி இருக்க மனுஷங்க யாரோட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணக்கூடிய மனுஷன். மரியாதை விஜய் சேதுபதியும் தெளிவான மனிதர் தானே. இருக்கலாம் சார். மரியாதை எனக்கு அவருக்கு முன்னாடி நாங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன் சார். ம். அப்போ அவர் விக்ரம் வேதா அவங்க பண்ணுறா இருந்தது போல இருக்கு. ம். அவர் திடீர்னு என்னை பாராட்டிட்டார். எனக்கு நான் ஷாருக் கானுக்கு நம்மளை எப்படி தெரியும் அப்படின்னு தான் இருந்தேன் நான். ஏன்னா நாங்கள் போகிறோம் சார், நானும் குமாராஜ் சார் காயத்ரி 3 பேர் தான் போயிருந்தோம். ம். இவங்க முன்னாடி நாங்கள் நினச்சிக்கிட்டோம் நம்மளை யாருக்கு தெரிய போகுது, அவங்க மீட்டில் வந்துட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் பார்த்தா திடீர்னு எங்களை கூப்பிட்றாங்க. 3 பேர் போனோம். குமாராஜ் சாருக்கு சீட் இருக்குது, காயத்ரிக்கு சீட் இருக்குது. எனக்கு சீட்டை காணமே நான் நின்றுட்டு பார்த்தா, ஏன்னா நான் ஷாருக் கான் பக்கத்தில் நமக்கு சீட்டு போடுவாங்களான்னு அந்த எதிர்பார்ப்பில், அதனால் அந்த பக்கம் பார்க்கல. அது தள்ளி இருக்க இடத்துல பார்த்தா அவர் பக்கத்தில் போய் உட்காந்தேன். இப்போ ஒரு ஒன்று இருக்கும்ல, ஒரு பெரிய மனுஷனோட ஒரு உச்சத்தில் இருந்தேன். டப்புன்னு அவர் பேசின உடனே இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கேங்கிறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. பாராட்டினேன். அப்புறம் அது முடிச்சுட்டு வர சொன்னார். மேடைக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன், நீ ரொம்ப நல்ல ஆக்டர் அப்படின்னு. சூப்பர். I just want to say, I don't know how to do this, but I really want to compliment you. You're one of the most wonderful actors I've seen in my life. சொல்லிட்டு அப்புறம் பிடிச்சா அப்படி இன்னும் வயசாச்சு உனக்கு 40 சார் அப்படின்னு சொன்னேன். நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் அப்போ கேட்ட நினைக்கல, விக்கி நயன் கல்யாணம் வந்தபோது வந்திருந்தார். கூப்பிட்டாங்க, அப்படி பார்த்து பேசினேன். அப்போ தான் சொன்னேன், சார் அவங்களுக்கு வில்லன் ஆகணும் சார் நான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அட்லியும் சொன்னாப்புல, நாங்கள் 2 பேரும் அதான் யோசிச்சுட்டு இருந்தோம், அவங்கள எப்படி கேட்குறது யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாப்புல. மகாராஜா ஸ்கிரிப்டை கேட்ட போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப பிரமாதமாக சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது ஒரு பெரிய மேஜர் இல்லை. கருத்து சொல்லியிருப்போம், சில விஷயம் மாறி இருக்கும். பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த நேரேட்டிவ் ஸ்டைல் ரொம்ப கிளியராக இருந்தது. அதுதான் சூப்பர். நித்தினோட ஃபஸ்ட் படத்தை நான் பார்க்கல. ஷூட் போகிறது 2-3 நாளைக்கு மட்டும் தான் பார்த்தேன் நான். மகாராஜா எனக்கு கதை சொன்னோன்னே பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இப்போ டேட்டில் அப்போ கரெக்டாக அந்த ஒரு வருஷம் நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேசிப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தோன்ற சந்தையெல்லாம் கேட்பேன். அவங்ககிட்ட அது ரொம்ப பெரிய நல்ல கிளாரிட்டியான ஒரு ஆள். நீங்கள் தமிழை தாண்டி கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தபோது கதாநாயகனாக நிலையாக இருக்க வேண்டிய ஒருத்தர் உங்களுடைய கேரியரை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் உங்கள் மேலே எழுந்தது. என்ன பண்ணாலும் விமர்சனம் வருது சார். இல்லை, அது என் தவறு இருக்குது. இது கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இல்லை. அதாவது எப்படின்னா, நான் சில பெரிய தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, அது ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு தெரியும். அதனால் அந்த விமர்சனம் நான் வரவேற்கிறேன். அது என் மீது அக்கறையில் வருதான். ஆமாம், எதிர்பார்ப்பும் அக்கறையில் வருதான். அப்புறம் நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். நான் கெஸ்ட் ஹவுஸ்லாம் பண்ணும்போது நான் நினைப்பேன், நம்ம வரதுனால ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிறனால அது ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுவோமே. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர்கள் சொன்னார், அது பண்ணாதீங்க, பிஸ்னஸை பாதிக்குன்னா. அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் அது பாதிச்சது. நான் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில தவறுகள், சில பேர் சில வேலைகள் சில முடிவுகள் தவறுன்னு தெரிஞ்சு சில சமயம் எடுத்திருப்போம். நம்ம கையை மீறி போயிருக்கோம். நம்ம இந்த மாதிரி நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். படம் கதை நல்லா இருக்குது அப்படின்னா வந்துடும்ல அப்படின்னு இல்லை. ஒரு கதை நல்லா இருக்குன்னா அதை சரியாக எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுக்கான பிளானும் சரியாக பண்ண வேண்டிய தேவையும் சேர்ந்துருக்கு. ஸோ அது ஒருத்தர் கையில் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இழுக்க வேண்டிய தேர் அது. அப்போ அந்த இழுக்க வேண்டிய கைகள் எல்லாம் நிஜமாக அதுக்கான சக்தியோடு இருக்கான்னு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. இதெல்லாம் நான் என்னோடய ஃபோக்கஸ் ஒரு கதை நல்லா இருக்குது, ஒரு இயக்குனர் சரியாக எடுப்பார் நம்பிக்கை இருந்தால் போதுமானது தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது போதுமானது இல்லை அப்படின்னு உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு. பட் ஆனால் உணர்ந்தது, டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே, அடுத்தடுத்து வரதில் சரி பண்ணணும்னு சொல்லி அது எப்போ ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அதை சரி பண்ண ஆரம்பிச்சேன். முன்னாடி இது மேலே பெரிய இதுவாக இருந்தது. அது நடந்துடும், தன்னால் நடந்துடும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அது தெரிஞ்சுது. உங்கள் கரியரில் இன்னொரு முக்கியமான படம் 96 ஒரு அற்புதமான படம் சார். அது பிரேம் அவர் எழுதுனதே ரொம்ப சூப்பராக எழுதுனப்போ சார். நான் படம் வந்தபோது நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணி. யார் படித்தாலும் அவங்க நடிக்கணும்னு ஆசைப்படுற 100%. அவரோட ரைட்டிங் பிரமாதமாக இருக்கும். நான் மெய்யழகுன்னு படிச்சிருக்கேன். அப்புறம் அவர் இன்னும் ஒரு 2 கதையும் சொல்லியிருக்காரு. அவரோட ரைட்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப பிரமாதம், சந்தேகம் இல்லாமல். அந்த படம் ஒர்க் பண்ணும்போது தெரியாது, அது இவ்வளோ பேருக்கு கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் அவர் மைண்டில் இருந்துருக்கலாம், பிரேம் சார் மைண்டில் இருந்துருக்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோ பேர் தொட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண படம். எல்லாரும் பெருசாக தான். நான் நிஜமாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் அது படத்தோட வெற்றி வேணால் அது படம் ரிலீஸ் அன்னைக்கு நைட்டு ஃபுல்வதும்
அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. ஆமாம், ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு இருந்தா பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். தெரியும். எனக்கு அது ரிலீஸ் ஆனால் போதும்னு இருந்தது. ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும் தான் இருந்தது. ஆனால் அது கிடைச்ச வரவேற்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிச்சு. இது எதுவுமே தங்க வைக்கல. அது வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு போய் மக்களை சேர்ந்தால் பெரிய ஆச்சரியம். அது எதிர்பார்க்கல. தலைவன் தலைவி படத்தை பற்றி பேசும்போது பல பேட்டிகளில் வந்து பாண்டியராஜ் சொல்கிறார், இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சே பார்க்க முடியாது. ஷூட் பண்ணும்போது சொன்னார் சார். நீங்கள் அந்த கதையை உங்களுக்கு சொன்னபோது என்னமா உணர்ந்தீங்க? சார் முதல்ல 20 நிமிஷம் சொன்னார் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் நரேஷன் இதே இடத்துல உட்காந்து படித்தார் சார். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வச்சு படித்தேன் சார். நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் அது இப்போ அந்த ரைட்டிங் கேட்க அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது சார். ஏன்னா மாதிரி நிறைய மூடு அதில் கிராஸ் ஆகுது. ஓகே, அவனை ஒரு இடத்துல வச்சு பார்க்கவே முடியல. உண்மை. நீங்கள் இருந்தீங்களே, உங்களுக்கு நீங்கள் தான் அடிச்சிங்க, உங்களுக்கு தெரியாத. அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், சார் எதையாவது நம்பாதீங்க சார், என்ன நான் நல்லா அடிச்சிடல மட்டும் நம்ப. எனக்கு அது சரி நல்ல இது இருக்குன்னு இல்லை சார், நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டாலே எனக்கு அந்த பயம் வந்துடும் சார். ஏன்னா இப்போ நீங்கள் டேரக்டரு, நீங்கள் வந்து எழுதிட்டு வந்துடுங்க, உங்கள் மைண்டில் ஒரு விஷன் இருக்கும். இது எப்படி நீங்கள் தூக்கி என் மேலே வைக்கிறீங்களே, என்ன மாதிரினா என்ன மாதிரி எல்லாரும் மேலே வைக்கிறீங்க. அந்த கதை நாயனாக இருக்கிறதுனால நமக்கு அது மேலே பொறுப்பு கூடுதலாக இருக்குது இல்லையா. ஏன்னா அவனு அந்த ஹீரோ கேரக்டர் சுற்றி அந்த கதையோட மூடு வந்து ட்ராவல் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை சுற்றி தான் இந்த படம் தலைவன் தலைவியை பொறுத்த வரைக்கும். இப்போ இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் முதல்ல அதை சொல்லிவிடுவேன் நான், தயவு செஞ்சு நம்பாதீங்க சார், நான் வந்து தான் நடிச்சிருவேன்னு, எனக்கு டைம் ஆகும் சார். அது ஒரு பல முறை சொல்லியிருப்பேன் ஆனால் அவருக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. பாண்டராஜ் சாருக்கு, எனக்கு தான் இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் அது வரதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் பல சீனில் வந்து சில சீன்லாம் சொல்லுவார், இது நீங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு டேரக்டர்கிட்டருந்து அப்படி வர பாராட்டு வந்து ஒரு ஆக்டருக்கு உண்டான அது ஒரு பெரிய விருது தான். உண்மைதான். அவர்கள் எத்தனை நாள் அதை சிந்திச்சு எழுதி அதை கொண்டு வைக்கும்போது அவர்களுக்கு வந்து அவர்கிட்ட இப்படி ஒரு பாராட்டு வாங்குறது வந்து. விஜய் சேதுபதி ஆகாச வீரனாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் பிடிச்சது? ஒரு வாரம் இருக்கும். ஒரு லென்த்தி டைலாக் ஒன்று இருந்தது சார், அது ஒரு 3 நாள் உட்காந்து படித்தேன் சார். முதல்ல எந்தெந்த தெருவில் என்னென்ன ஹோட்டல் இருக்குது, அதில் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துக்கு இருக்கும் சார். அது படிச்சுட்டே இருக்கேன். அது உட்காரவே மாட்டேங்குது மைண்டில். கடைசியில் அது 3 நாள் கழித்து தான் அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. அப்படியே மெல்ல அப்படியே முதல்ல நித்யாவோட வீடு தான் எடுத்தோம் நாங்கள். அப்படி மெல்ல அப்படி வந்துடுச்சு சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு மொத்த குடும்பங்கள் மத்தியிலையும். என்ன மாதிரி இந்த எல்லா குடும்பங்களையும் இந்த படம் ஈர்க்க போகுது? அந்த படம் பண்ணும்போதே அது நிறைய பேருக்கு ரொம்ப தொட்டுச்சு சார். அது படம் இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ சங்க இலக்கியத்துலேருந்து பார்த்தா கூட இந்த ஆண் பெண் உறவில் அந்த ஊடலும் கூடலும்னு இருக்கலாம் சார். அது இல்லாத வீடே இல்லை சார். ஒன்று சுத்தமாக இது வரைக்கும் கிடையாது. வயசாகி எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டதை நான் பார்த்து தான் இருந்தேன். சண்டை போட்டாலும் எங்கள் அப்பாவுக்கு சமைச்சு சோறு கொடுத்ததையும் எங்கள் அப்பனுக்கு மருந்து கொடுத்ததையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான். ஸோ இது எப்பயுமே இருக்கிறது தான், என்றைக்குமே இருக்கிறது தான். ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் ஒரு பெருங்காதல் அரங்கேறிக்கிட்டே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லாரையும் அதை கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் சார். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணவங்க, போஸ்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், படம் ஓடுன்னு சொல்லலாம். எங்கே அப்படியே என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, என் வீட்டை பார்க்குற மாதிரி இருக்குது இப்படின்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காட்சியில் எங்கேயா கனெக்ட் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாரையும் தொடுன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ஏற்கனவே ஒரு மலையாள படத்தில் நித்யா மேனனோட நடிச்சிருக்கீங்க, இது 2வது படம். 1991 ஒன்றும் பெரிய சீன் இல்லை. எனக்கு நித்யாவுக்கு 2-3 சீன் தான் படத்தில். இந்த படம் அப்படி இல்லை, 2 பேருக்கும் அந்த ஃபுல் ஃப்ளட்ஜ் தானே. ஆல்மோஸ்ட் 2 பேரும் எல்லா சீன்லேயும் மோஸ்ட்லி இருப்போம்னு நினைக்கிறேன். நித்யா ஒரு எக்ஸலண்ட்டான ஆர்டிஸ்ட். நித்யாட்ட நான் அவ்வளோ சொன்னதில்லை அவங்கக்கிட்ட. பட் அந்த டப்பிங்கில் நிறையா பார்க்கும்போது நடிக்கும்போது அவங்க அந்த எனர்ஜி மட்டும் தான் ஷேரிங் இருக்கும். இப்போ சீனு அது பெர்ஃபார்ம் மட்டும் தான் இருக்கும். சில சமயத்தில் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருந்ததுமான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் டப்பிங் எப்போ நான் டேரக்டர் சொல்லியிருக்கேன், இந்த சீனாக பிச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு இடத்துல அந்த ஒரு பொறாமப்படுற மாதிரி ஒரு இடம் வரும் சார். அந்த இடத்துல வந்து ரொம்ப சின்ன டைமிங், அது ரொம்ப சின்ன இடம் தான். அது எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது, அவங்க சர்ப்ரைஸான எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. நித்யாவாக இருக்கட்டும், தீபாக்கா. இப்போ நான் முடிச்சுட்டு வரும்போது இப்போ தீபாக்காவுக்கு ஃபோன் பண்ணாను, ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு. ரொம்ப நல்லா, அவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க. தீபாக்கா வந்து வெல் ட்ரெயின்டு ஆக்டர் மேலே அந்த அக்கா வந்து
என் புள்ள எதுக்குமே பயப்படவும் மாட்டான், பதட்டப்படவும் மாட்டான். இவளை என்னைக்கு கட்டினி அன்னைக்கே மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சு. எனக்கு இவரை காளி ரொம்ப பிடிக்கும். காளி வெங்கட். அப்பந்தே நண்பர் அவர். அவங்க 2 பேரும் பேர் ரொம்ப நல்லா இருந்தது. நைனாவும் இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்க. பாண்டியா சாரோட அந்த காஸ்டிங் இருக்குல்ல, ஆர்கே சுரேஷ் ரொம்ப நல்லா நடிச்சாங்க. காஸ்டிங் வந்து பிரமாதம். குழந்தை உங்களுக்கு தெரியும்ல சார், நம்ம தான் கும்பலாக உட்காந்துருந்தால சார். உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்சனாலிட்டி சார். இங்கே தான் கோதண்டபாணி ஸ்டுடியோவில் டப்பிங் போச்சு. ஆரஞ்சு காண்டம் ஒரு சீன் வந்து டப்பிங் பேசுனேன். எனக்கு அந்த சீன் பிடிக்கல. கமலோட விக்ரம் படத்தில் பணியாற்றி கமல் சார் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவார் சார். விக்ரம் ஏதோ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் மூலிகை சூப்பர் ஸ்கிரிப்ட் சார். ஓரம்போ ஆட்டோ பார்த்தேன் சார். அப்புறம் வாக் வாட்டர் கட்டிங் வந்தது. வாக் வாட்டர் கட்டிங்கில் ஆடிஷன் போயிருக்கேன் நான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப பிடிச்சிருந்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.